கன்னியாகுமரியில் நடைபயிற்சி சென்றபடி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவமணி. சிவமணி, விவரங்கள். மோனிஷா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஈடுபட இருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்றைக்கு நாகர்கோவிலில் காலை 10 மணி அளவில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். முன்னதாக நேற்று இரவு கன்னியாகுமரியில் வந்து தங்கிய அவர் தற்போது கடற்கரை தொகுதியில அவர் பார்க்கிறோம். அந்த அமைச்சர் பேசி மேற்கொண்டு வருகிறார். இந்த கன்னியாகுமரி கடற்கரை கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த வகையில் கன்னியாகுமரியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைபயிற்சியின் போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் நடந்து சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிக்கும் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையில் நடந்து சென்று முதலமைச்சர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். குமரி சூரிய உதயத்தை காண வந்தவர்களிடம் வாக்கு சேகரித்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியில் நடந்து சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விவரங்கள். மோனிஷா, தேர்தல் பிரச்சாரத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி நேற்றைய தினம் திருநெல்வேலி பிரச்சாரத்தை முடித்து இன்று கன்னியாகுமரி தங்கும்படியில் தங்கியிருந்த முதல்வர் தற்போது கன்னியாகுமரி சுற்றுலாத்தலமான கன்னியாகுமரி கடற்கரையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டு தற்போது வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நடைபயிற்சி முடித்துவிட்டு அவர் அங்கிருந்து நாகர்கோவில் கல்லூரியில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்திலும் பங்கேற்க உள்ளார். இன்று 9 மணி அளவில் கன்னியாகுமரி நாகர்கோவில் கல்லூரியில் நடைபெறக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் உரையாற்ற உள்ளார். அதனை முன்னிட்டு தற்போது இந்த காலை அவர் கன்னியாகுமரி சுற்றுலா தலமான குமரியில் கடற்கரையில் நடைபயிற்சியாக சென்று அங்குள்ள சுற்றுலா பயணிகள் அதே போல உள்ளூர் மக்களிடம் தற்போது வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டு வருகிறார். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சஜயகுமார்.